Welcome to Mr. Nobody's Way. And in a book for a movie வந்து The Apprentice 2024 ஆன ஒரு பயோகிராபிக்கல் ட்ராமா மூவி. அண்ட் இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பற்றி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. The Healthspell.case உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். படத்தோட கதை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து மெயினான கேரக்டர் இது வந்து உண்மையாகவே நடந்த ஒரு கதை. நம்ம டொனால்டு ட்ரம்ப் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், எப்படி பண்ணார், யாரோட பண்ணார், இந்த மாதிரி ஒரு ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்தது தான் இந்த படம். அண்ட் அவர் வந்து பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட் வேலைகள் வந்து பண்ணிட்டு இருந்தார். அதில் கவர்மெண்ட்டுக்கும் அவருக்கும் அவரோட கம்பெனிக்கும் வந்து ஒரு கேஸ் மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. அந்த கேஸ்லேருந்து வெளியே வர முடியாமல் அவங்க வந்து அவங்களோட இந்த கம்பெனி வந்து பேங்க் ட்ரப்ட் ஆகிற மாதிரியோ அவங்க வந்து ரோட்டுக்கு வர மாதிரி ஒரு நிலைமை இருந்திருக்கு. அப்போன்னு பார்த்து அவர் வந்து ராயின்னு சொல்லிட்டு ஒரு லாயரை மீட் பண்ணுறாரு. இந்த படத்துலேயே ஒரு சூப்பரான பேடாஸ் கேரக்டர். அந்த கேரக்டர் நீங்கள் பார்க்கும்போது நான் பார்க்கும்போது இந்த மணி ஹைஸ்ட் பெர்லின் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த கேரக்டரோட ஒரு ஸ்லைட்டான ஷேட் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி இருப்பார் கேரக்டர். அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுவார். செம்ம ஆட்டிடியூடான மனுஷன், செம்ம ட்ரிக்ஸு. ஒருத்தரை வந்து ஈஸியாக வந்து கன்வென்ஸும் சரி பிளாக்மெயிலும் சரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு மாதிரி மனுஷன் பார்க்கவே பயங்கரமாக இருப்பார். ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம ட்ரம்ப் வந்து வராரு. சின்ன பையன் தான் அப்போது. அண்ட் இவர் கொடுக்குற ட்ரைனிங்லேயே ட்ரம்ப் வந்து பயங்கரமான ஷார்ப்பாக வராரு. தென் அதுக்கப்புறம் இந்த கேஸையும் உடைச்சி நிறைய ஃபண்ட்ஸையும் வாங்கி ட்ரம்ப் வந்து அவரோட கனவான ட்ரம்ப் டவர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கட்டாருங்கிற ஒரு லக்ஸூரியஸ் ஹோட்டல். அந்த டைமில் அமெரிக்காவில் டிப்ரெஷன் போயிட்டு இருந்த சமயத்தில் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இறங்கும் போது அங்கே இருக்கிற வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். அதே நேரத்தில் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இன்னும் புவரான மக்கள் இன்னும் போராங்கன்ற ஒரு விஷயமும் அங்கே இருக்குது. ஸோ இதெல்லாமே எதிர்த்து அவர் எப்படி வந்து ரியல் எஸ்டேட் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு விமனை பார்த்தார், இவானான்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணை வந்து எப்படி போயிட்டு லவ் பண்ணி எப்படி கல்யாணம் பண்ணார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு மேலே இருந்து இன்ட்ரெஸ்ட்டும் போயும் அதுக்கப்புறம் இவர் வந்து வெயிட்டும் கெயின் பண்ணிடுவார். தென் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவார். ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும், இந்த மாதிரி தான் இருந்த அந்த இடத்துல வந்து இந்த கேம்லிங் அது இதுன்னு சொல்லிட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு. அது வந்து எவ்வளோ பெரிய லாஸ் அவருக்கு கொடுத்தது. அந்த லாஸை பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணார். அதுக்கப்புறம் இத்தனை நாளாக கூட இந்த அந்த லாயர் இருக்கா பார்த்தீங்களா, அவர் வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சு. அண்ட் இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் ஏன் இப்படி உடஞ்சிது. அதுக்கப்புறம் இவரோட ஃபேமிலிக்கும் இவருக்கும் நடந்த பிரச்சனைகள், அதுக்கப்புறம் இவருக்கும் இவானாக்கும் நடந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி அவரோட பர்சனல் லைஃப்பில் நடந்த நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸு. அதுக்கப்புறம் அவரை வாங்கின ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, அவரை வந்து விட்டு போன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து வச்சுருப்பாங்க. உங்களுக்கு இந்த படம் வந்து போரே அடிக்காது. சூப்பராக போகும் படம். ஒரு மாதிரி படம் சல்சான்னு போயிட்டே இருக்கும். ஒரு 2 இடத்துல ஒரு சீன்ஸோ 2 சீன்ஸோ ஸ்லோவாக போகுமே தவிர்த்து போர் அடிக்க சான்ஸே இல்லை. நீங்கள் பார்க்க உங்களுக்கு யோசிப்பீங்க, ஓ இப்படி இருந்திருக்காரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும் படமே வந்து ஒரு மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு A-rated மூவி பிகாஸ் ஆஃப் த லாங்குவேஜ். சில நியூட் சீன்ஸ் அங்கங்கே வரும், லாங்குவேஜ் அவ்வளோ. இந்த 2 விஷயங்கள்னால இந்த படம் ஒரு A-rated 18+ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம். அண்ட் அதனாலே இந்த படத்துக்கு நான் ஒரு 4 டோனர்ஸ் தருவேன். அண்ட் இதேமாதிரி மூவி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே.